ஃபஸ்ட்டு அவருக்கு ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல் மாநாட்டில் வரக்கூடிய விஜய் சார் பேசின அத்தனை வரிகளையும் வந்து ஒன்றா கோர்த்து அந்த பாட்டை வந்து நான் எழுதி கொடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா, பிறப்புக்கும் எல்லா உயிர்களுக்கும் யானை பலம் போர்த்தந்திரம் வாளேந்தி வந்தாரப்பா பெண்ணை போற்றி நின்றாரப்பா சமநீதி சமவாய்ப்பு கல்வி தொழில் மத பாதுகாப்பு அத்தனையும் ஒன்றாக வழிநடத்தி வருகுதப்பா தமிழக வெற்றி கழகம். இந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து விஜய் சார் அவங்க சொன்னது தான். அதே எடுத்து அந்த பாடலாக போட்டிருக்கோம். எல்லோரும் போய் பாருங்கள். இன்னும் நிறைய பாடல்கள் வந்து கட்சிக்காக நாங்கள் எழுதி வச்சுருக்கோம். வாய்ப்புகள் வரும்பொழுது அதை நாங்கள் வந்து பயன்படுத்துவோம். கலைத்துறையில் வந்து அவருக்காக ஒரு பாட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்தில் எங்கள் வீட்டில் எல்லோரும் திட்டினாங்க, எதுக்கு கட்சிக்கெலாம் பாட்டு போடுற அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தம்பி மதிச்சியம் பாண்டிய அவங்ககிட்ட சொல்லும் பொழுது வாங்கக்கா சேர்ந்து பாட்டு போடலாம் அப்படின்னாங்க. பார்த்தீங்கன்னா விஜய் சாரோட முதல் மாநாடு சம்மந்தமாக அவர் பேசின எல்லாத்தையும் வந்து ஒரு கோர்வையாக எழுதி அந்த பாட்டை வந்து நான் தான் எழுதி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஜய் கட்சி சார்பாகவும் ரசிகர்கள் சார்பாகவும் எங்களுக்கு நிறைய கமெண்ட் வந்திருக்கு. நல்ல வரவேற்பு. சில பேர் வந்து எங்களுக்கு திட்டவும் செஞ்சாங்க, தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, கும்மி பாட்டில் ஒழுங்காக இருக்காமல் கட்சிக்கு பாட்டு போடுறீங்க அப்படிலாம் திட்டினாங்க. இருந்தாலும் நான் விஜய் தீவிர ரசிகை அப்படின்றதுக்காண்டி அதெல்லாம் பொருட்படுத்தலை. இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பல நலத்திட்ட உதவிகள் எல்லாமே செய்வாங்க. எல்லாரும் அவசரப்பட்டு ஒரு நல்ல தலைவனை இழந்துடக்கூடாது. இப்போ இருக்கக்கூடிய சமூக வலைதளங்களில் பார்த்திங்கன்னா யார் யார் தப்பு பண்ணுறாங்களோ டக்குன்னு ஊடகங்களில் வந்துடுது. அதனால் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவனாக இருந்தாலும் சரி, கலைத்துறையில் இருக்கிறவங்களாங்க இருந்தாலும் சரி, உடனுக்குடனே வெளியே வந்துடும். அதனால் விஜய் சாருக்கு வந்து அவரோட பணியை சிறப்பாக செஞ்சு அந்த அரசியல் காலத்தில் வந்து அவரை நல்லபடியாக வந்து உட்கார வைக்கணும், பயணப்படுறதுக்கு வந்து ஒரு வழியை வகுத்து கொடுங்க, அவசரப்படாதீங்க. அதுதான் என்னோட ரசிகை சார்பாக நான் சொல்கிறது. அடுத்தடுத்து பாடல் வந்து நாங்கள் பண்ண போகிறோம். அந்த ரசிகர் புறம் வந்து எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும், நிறையா பண்ணணும். இன்னும் வந்து கட்சி பாடல் வந்து நிறையா இருக்குது, ஆதரவு கொடுத்தீங்கன்னா நாங்கள் நிறையா பண்ணுவோம். நம்ம 2 பேரும் அந்த பாட்டு பாடலாமா? வாகை சூடி வருகுதப்பா தங்க தேரில, வாகை மலர் கொட்டுதம்மா கலக கொட்டையில, வெற்றி முழக்கம் கேட்குதம்மா தமிழ்நாட்டில, ரெட்டையான கொடி பறக்கும் இந்த வேளையில, யாதும் ஊரே யாவரும் கேளி. அம்பேத்கரும் அருமை பெரியாரும் காமராஜரும் வேலு நாச்சியாரும் அஞ்சலையம்மா இவர்கள் வழிதனிலே தலைவராகிட்டாரு நம்ம விஜய் தளபதி. பல புதிய மாற்றம் வேண்டுதமா மனசு அடிக்கடி. தலைவராகிட்டாரு நம்ம விஜய் தளபதி, பல புதிய மாற்றம் வேண்டுதமா மனசு அடிக்கடி. வாகை சூடி வருகுதப்பா தங்க தேரில, வாகை மலர் கொட்டுதப்பா கழக கொட்டையில, வெற்றி முழக்கம் கேட்குதப்பா தமிழ்நாட்டுல, ரெட்டையான கொடி பறக்கும் இந்த வேளையில. இதில் வந்து எல்லா வரிகளும் வந்து அந்த தாவேகா முதல் மாநாட்டில் வந்து விஜய் சார் அவங்க பேசுனது சம்மந்தமாக தான் வரும். அதனால் வந்து எல்லோரும் ஆதரவு கொடுங்க. இந்த பாட்டை போய் யூடியூப் சேனலில் பாருங்கள். விஜய் சாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கக்கூடிய எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பாடல்கள் நாங்கள் விஜய் சாருக்காக எழுதி வச்சுருக்கோம். இன்னும் நிறைய பாடல்கள் வந்து அவருக்காக நாங்கள் எழுதி வச்சுருக்கோம். எங்களுக்கான வாய்ப்புகள் வரும்போது நாங்கள் அதை பயன்படுத்துவோம். ரொம்ப ரொம்ப நன்றி.